الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال تعالى أيضا وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري في صحيح صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாவுக. ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எனது உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின் துயருகின்ற துயரப் போகின்ற அப்படியான நல்லடியார் மீதும் உண்டாவதா. இறையில்லமாம் அல்லாஹுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை ஏந்திய அளவு வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் இவற்றையெல்லாம் வாழ்வில் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றும் முழுவதாக தவிந்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வா கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் புரிந்தேன். அத்தீஉல்லாஹ் வ அத்தீர் ரசூல். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய அவனை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஆணாயிருக்கலாம் பெண்ணாயிருக்கலாம் ரப்புடைய தொடர்பை சீராய் கொள்ள வேண்டும். ரப்புடைய தொடர்பில்லாமல் உலகில் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் பயங்கரமான நிலைமைகளை நாளை மறுமையில் சந்திக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறந்த
மேலான ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். ரபீனில் அவ்வல் மாதம். சுப்ஹானல்லாஹ், எல்லா இடங்களிலும் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி புகழ் மாலைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தியாகங்கள் பேசப்படக்கூடிய ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த ரபீனில் அவ்வல் மாதம் பிறை இன்று இரண்டாவது பிறையாயிருக்கின்றது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரபீனில் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை பிறை 12வது தினம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வையத்து வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருகின்றார்கள். அதே போன்று இதே மாதம் திங்கட்கிழமை பிறை 12வது பிறையில் ஹிஜ்ரி 11வது மாதம், ஹிஜ்ரி 11வது வருடம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வையத்தை விட்டு மறைந்து விடுகின்றார்கள், வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா சிறப்புகளை வைத்திருக்கிறான் என்பதை அழகான முறையில் நாம் குர்ஆன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, மேலான சிறந்த கண்ணியமான முழு சமுதாயத்திலேயும் நபிமார்களையும் கூட சிறந்த மேலான ஒரு நபி இருக்குமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாம் உம்மை அகலத்தார்களுக்கு அருட்கொடையாக ரஹ்மத்துக்குரிய நபியாக ரசூலாக அனுப்பியிருக்கிறோம். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரன் வ நதீரன் வலக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான், நபியே நாயகமே, முழு மனித சமுதாயத்தினருக்கும் உம்மை சொர்க்கத்தை கொண்டு பஷாரத் சொல்லக்கூடிய, நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒருவராக, நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபியாக, ஒரு ரசூலாக அனுப்பி இருக்கிறோம். ஆனா யூதர்கள் அதிகமானவர்கள் இதை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். உங்களுடைய சிறப்பை, உங்களுடைய மகத்துவத்தை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா அல்லமஹு ஷதீதுல் குவா. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசும்போது வஹியை மாத்திரம் பேசுவார்கள். அவர்கள் தன்னுடைய இஷ்ட பிரகாரம், தன்னுடைய மன இஷ்ட பிரகாரம் எதையும் பேச மாட்டார்கள், எதையும் மார்க்கமா சொல்ல மாட்டார்கள். இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தினால அவர்களுக்கு அருளப்பட்ட வஹிய மாத்திரம்தான் பேசுகின்றார்கள். அந்த வஹியை கற்றுக் கொடுத்தவர்கள் யாரு தெரியுமா? பலசாலியான ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, உலகில் சிறந்த மனிதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சிறந்த ஒரு குர்ஆனை இறக்கி வைத்தார். அந்த குர்ஆனை இறக்கி வைத்தவரும் பரிசுத்தமானவர், மிக சிறந்தவர், எல்லா வானவர்களுக்கும் தலைவரானவர்,
அதை இறக்கி வைத்தது மாத்திரமல்ல, அதை கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவர்களுடைய மகத்துவத்தை, அவர் யார் என்பதை உம்மத்துக்கு தெளிவுபடுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்தார்கள். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாரும் பரிபூர்ணமாக ஈமான் கொள்ள மாட்டீர்கள். உங்கள இவருடைய ஈமானும் பரிபூர்ணமாக இருக்காது. இதுவரையில தெரியுமா, அவருக்கு விருப்பமான அவருடைய குழந்தையுடைய அன்பைக்கான, அவருடைய தந்தையுடைய அன்பைக்கான, முழு சமுதாய மக்களுடைய அன்பைக்கான நான் அவருக்கு நேசத்துக்குரியவராக ஆகும் வரையில் உங்களில் யாரும் பரிபூர்ணமா ஈமான் கொள்ள மாட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்க வேண்டும். வாயில் மாத்திரமல்ல, செயலில் வர வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு சுன்னாக்களும் நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். நாம் அந்த சுன்னாக்களை வாழ்வில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்நிய கலாச்சாரங்களை, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்களை நாம் நேமோடல் ஃபேஷனாக, வாழ்வுக்குரிய நேமோடல் ஃபேஷனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை அழகான முறையில் மார்க்கத்தை காட்டிவிட்டு போய்விட்டார்கள். இந்த உலகில் பின்பற்ற தகுதியான ஒருவர் இருக்குமேயானால் அவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எம்முடைய நடையில, எம்முடைய உடையில, எம்முடைய பேச்சில, எம்முடைய பார்வையில, எம்முடைய எல்லா நடவடிக்கைகளையும் முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய தகுதியுள்ள ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வுதான், அவர்களுடைய வாழ்க்கைதான். கண்ணியமானவர்களே, இல்லற வாழ்க்கையா இருக்கலாம், சமூக வாழ்க்கையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை காட்டினார்களோ அதை மாத்திரம் செய்யக்கூடியதா இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான நேசத்துக்குரிய அடையாளம். கண்ணியமானவர்களே, வெறுமனே வாயினால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்வதோடு நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அவர்களுடைய சுன்னாக்கள், அவர்களுடைய தியாகங்கள், அவர்களுடைய ஃபிக்ர், அவருடைய சிந்தனை நம்முடைய வாழ்வில் வர வேண்டும். இதுதான் உண்மையான நேசருக்குரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் பின்பற்றினார்கள். அணு அணுவாக, ஷான் ஷானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பின்பற்றினார்கள். நமூனாக்களாக, வாழ்க்கைக்கு முன்னுதாரணங்களாக எடுத்துக்கொண்டார்கள். வேற யாருடைய வாழ்க்கையையும் ஃபாலோ பண்ணவில்லை. கண்ணியமானவர்களே, நாம் நம் சமூகத்தில் பார்க்கலாம், எது மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு அந்நிய கலாச்சாரங்களை நாம் எடுத்து பின்பற்றக்கூடியவர்களாக நம் சமூகத்தில் அநேகமானவர்களுடைய வாழ்வை பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, சுன்னத்துல வெளிச்சம் இருக்குது, நபியுடைய வார்த்தையில் வெளிச்சம் இருக்குது. நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணியமானவர்களே வாழ்வில் எமக்கு முன்மாதிரி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தவறிவிட்டு பிற மரத்தை சார்ந்தவர்களுடைய நடவடிக்கைகளை, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் ஃபாலோ பண்ணினால் அல்லாஹ்வாது அக்கோணும் போகக்கூடிய இடம் பயங்கரமான நரகமா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையாகவே நேசம் கொள்ள வேண்டும். ஒரு புலவர் சொல்றார், தஅஸில் இலாஹ
وأنت تظهر حبه هذا لعمري في القياس بديع إن كان حبك صادقا لأطعته إن المحب لمن يحب مطيع. ஒரு புலவர் அழகான ஒரு கவிதையை படிச்சு காட்டார். தாசில் இலாஹ வஅன்த துظهر حبه, நீ உன்னுடைய வாயினால அல்லாஹ்வை நேசிக்கிறதா சொல்றாய், ஆனா உன்னுடைய செயற்பாடுகளை பார்க்கும் போது, வெளிரங்கத்தில் உன்னுடைய செயற்பாடுகளை பார்க்கும் போது அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியதா இருக்குது. நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாய், ஆனா அல்லாஹ்வுடைய முஹப்பத் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா சொல்லிக் கொள்றாய். இந்த விடயம் இருக்குது. இந்த வார்த்தை இருக்குது என்னுடைய வாழ்நாள் மீது சத்தியமாக, இது ஆச்சரியமா இருக்குது. வாயால ஒன்றை சொல்றாய், ஆனா உன்னுடைய செயற்பாடுகள் அதுக்கு முரணா இருக்குது, அதுக்கு மாற்றமா இருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமா இருக்கு. இன்கான ஹுப்புக சாதிக்கன், மனிதனே உன்னுடைய அன்பு அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய, நபி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையாக இருந்தா லஅதாதஹு, நீ அவனுக்கு வழிபட்டிருப்பாய், நீ நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிபட்டிருப்பாய். இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ, யார் யார் உலகில் நேசம் கொள்வார்களோ விரும்புவார்களோ அவர்களை பின்பற்றுவார்கள். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வு தேவையான ஒரு முன்னுதாரணமான ஒரு கவியா இருக்கு. இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் நேசித்தார்கள், புகழ் மாலைகளா பாடினார்கள். வாயின் மூலமாக புகழ் மாலையை நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்களுடைய செயற்பாடுகள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த சுன்னாக்களா இருந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே நாயகமே, நீங்கள் மிக மகத்தான ஒரு நற்குணத்தின் பேரில் இருக்கின்றீர்கள், மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய நற்குணம் யார்கிட்டையும் காணக்கூடியதா இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மேலும் சொல்லும்போது அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக், நபியே நாயகமே, நாம் உங்களுடைய நெஞ்சத்தை ஈமானுக்காக வேண்டி, ஹிதாயத்துக்காக வேண்டி, குர்ஆனுடைய வெளிச்சத்துக்காக வேண்டி நாம் விரைவுபடுத்தவில்லையா? வவலானா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك, உம்முடைய சுமையை நாம் உம்மை விட்டும் இறக்கி வைத்தோம். அந்த சுமை எப்படி இருந்தது? உம்முடைய முதுகை உடைக்க கூடியதாக அவ்வளவு பெரிய சுமையாக இருந்தது. அப்படியான சுமையை உம்மை விட்டும் இறக்கி வைத்தோம். வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே, இம்மையிலையும் மறுமையிலையும் உம்முடைய கண்ணியத்தையும் உம்முடைய கீர்த்தியையும் உம்முடைய சங்கையையும் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போலுகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். வவலானா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك என்றதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சுமை என்றா, இந்த இடத்துல நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல சந்தர்ப்பங்கள்ல நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சுய ஆற்றலினால, சுய திறனினால இஜ்திஹாத் செய்தார்கள். சுய ஆற்றலினால சில முடிவுகள் எடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, பத்ர்ல பிடித்த கைதிகளை நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இவங்க ஏதாவது தந்தா இவங்களை விட்டுடுவோம் என்று சொன்னாங்க. ஏதாவது ஃபித்யாவை எடுத்துக்கொண்டு விட்டு விடுவோம் என்றாங்க. இது நபி அவங்கள இஜ்திஹாதி மூலமாக, சுய ஆய்வு மூலம் எடுத்த முடிவு. அடுத்ததாக சில முனாஃபிக்குகள்
சில நயவஞ்சகக்காரர்கள் யுத்தத்துக்கு போய் சில காரணங்களை முன்வைத்தார்கள். ஆனா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காரணங்களை கபூல் செய்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். யுத்தத்தை போகாமல் இருக்க அனுமதி வழங்கினார்கள். கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க குறைஷியல் இடத்துல பெரும் பெரும் தலைவர்கள் இடத்துல அல்லாஹ்வை பத்தி தாவத் கொடுத்து கொண்டிருக்கூடிய நேரத்துல, அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கூடிய நேரத்துல, மார்க்கத்தை பத்தி சொல்லிக் கொண்டிருக்கூடிய நேரத்துல, அந்த நேரத்துல அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க குருட்டு சஹாபி நபி அலைஹிஸ்ஸலாம் தாவத்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்துல வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கற்றுத் தந்தானோ அதை என கற்றுத்தாருங்கள் என்று அந்த சமயத்துல வந்து கேட்டார். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா அமைந்தது. நபி அவங்க கொஞ்சம் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் அந்த சஹாபியை நோக்கி சுழிக்க ஆரம்பித்தது, கடுகடுக்க ஆரம்பித்தது. அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் அமா. நபியே நாயமே, உங்களிடத்துல கண் தெரியாத குருட்டு சஹாபி வரக்கூடிய நேரத்துல அவரை பார்த்து நீங்க முகம் சுழிச்சீங்க, முகம் சுழிச்சீங்க. அல்லாஹ் கண்டித்தான். அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு இதை செய்தது தவறு என்றதை உணர்த்தினார். கண்ணியமானவர்களே, இந்த சந்தர்ப்பம், இந்த 3 சந்தர்ப்பங்களையும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சுய திறனினால முடிவெடுத்தாங்க. அதனால தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, வவதானான்க விஸ்ரகண்டா, இந்த கட்டத்துல அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார். அதுதான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, வரஃபானா லக ذிக்ரக், இம்மையிலேயும் மறுமையிலேயும் நபியே உம்முடைய கண்ணியத்தை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். உலமா பெருமக்கள், தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள், அல்லாஹ் அவனுடைய பெயருடன் சில இடங்கள்ல நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை சொல்லும்படி கடமையாக்கி இருக்கிறான், கட்டாயப்படுத்தியிருக்கிறான். அதுல உலமாக்கள் சொல்லும் போது, தஃசீருடைய விரிவுரையாளர்கள் சொல்லும் போது, அத்தஷஹுத், நாம் தொழுகையில் ஓதக்கூடிய தஷஹுத், அத்தஹியாத், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஷஹாதத் சொல்றதோடு நபி அலைஹிஸ்ஸலாமை ஷஹாதத்தா சொல்ல வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரையும் அங்க குறிப்பிடப்பட வேண்டும். தொழுகை நிறைவேறும், இல்லைண்டா தொழுகை சீராகாது. அல்லாஹ் இப்படி கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அடுத்தது அதான் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் வரும். முதலாவது அல்லாஹ்வுடைய பெயரை பின்னால நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை குறிப்பிட வேண்டும். யாராவது குறிப்பிடாமல் அதான் சொன்னா அந்த அதான் செல்லுபடியாக. மார்க்கத்துடைய பத்துவா வல்லுநர்கள் கிதாபுல தெளிவா பத்துவா எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3வது கட்டமாக இகாமத் சொல்லும் போது அங்கேயும் அல்லாஹ்வுடைய பெயரை பின்னால நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குறிப்பிட வேண்டும். அப்பதான் இகாமத் நிறைவேறும். அடுத்ததாக வல் குத்ப், குத்பாக்கள்ல ஜும்மாவுல குத்பாக்கள்ல அல்லாஹ்வை புகழ்வதின் பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லணும். இது கட்டாயம், கடமை. அப்படி ஸலவாத் சொல்லலேண்டா அவருடைய ஜும்மா நிறைவேறமாட்டார். இப்படி அல்லாஹ் தஆலா உலகத்துல சில இடங்கள்ல சில தானங்கள்ல அல்லாஹ்வுடைய பெயரோட சேர்த்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லும்போது
وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. நபியே, நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், பல வெகுமதிகளை கொடுப்பான், பல கண்ணியங்களை தருவான். ஃபதர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். கண்ணியமானவர்களே, இம்மேல மாத்திரமல்ல, கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த மைஷர் மைதானத்தில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஹவுலுல் கௌசரை அல்லாஹ் நீர் தடாகத்தை கொடுத்து அந்த கோடான கோடி படைப்பினங்களுக்கு முன்னால மனித வர்க்கங்களுக்கு முன்னால ஜின் வர்க்கங்களுக்கு முன்னால அல்லாஹ் கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லிவாவுல் ஹம்த் கோலுக்குரிய கொடியை அல்லாஹ் கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நராத்து போகக்கூடியவங்கள விடயத்தில் பரிந்துரை செய்யக்கூடிய அந்த ஷஃபாத்தை கொடுத்து நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முயற்சியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், நபியே, இந்த குறைஷி குஃபார்கள், இந்த மக்கா காபிர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல என்றதுக்காக வேண்டி அவங்களோட விஷயத்துல முயற்சி செய்றீங்க, எல்லாம் அடந்து முயற்சி செய்றீங்க. எந்த அளவுண்டா உங்களோட உயிரையே மாற்றிக்கொள்ள போற மாதிரி விளங்குது. அந்த அளவு முயற்சி செய்றீங்களே. அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினதே நபியுடைய கவலைக்காக வேண்டி ஒரு ஆறுதலாக இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் என்பதாக முஹத்திஸுங்கள் முஃபஸ்ஸிருங்கள் தஃசீருடைய விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஏராளமான சிறப்பை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்ணியமானவர்களே, அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தார்கள். சில புகழ் மாலைகளை கொண்டு, கவிகளை கொண்டு புகழ்ந்தார்கள். சொன்னார்கள், எப்படி அழகான புகழ் சொன்னார்கள். وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ قَطُّ عَيْنِي وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ قَدْ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னுக்கு வைத்து புகழ்ந்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய இந்த கண்ணினால உங்களை விட உலகில் யாரையும் அழகான ஒருவராக காணவில்லை. என்னுடைய கண் உங்களை போன்று அளவுள்ள ஒருவரை கண்டதில்லை. மேலும் உங்களை விட அழகான யாரையும் என்னுடைய கண் உலகில் பார்த்ததில்லை. எவ்வளவு அழகாய்க்கிறீங்க, எவ்வளவு அழகாய்க்கிறீங்க சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் எந்த பெண்களும் உங்களை போன்ற ஒருவரை பெற்றெடுக்கவில்லை. நீங்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? எல்லா குறைகளை விட்டும் நிவர்த்தியாக படைக்கப்பட்டுள்ளீர். ஆனா நீங்கள் விரும்பி உலகத்தில் படைக்கப்பட்டதை போன்று எல்லா குறைகளை விட்டும் நிவர்த்தியானவராக படைக்கப்பட்டுள்ளீர் என்பதாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் மாலைகளை கொண்டு புகழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான அஸ்ஸன் அன்னாசி வஜ்ஹன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் மக்களே மிக கவர்ச்சி உள்ளதா இருந்தது, மிக அழகா இருந்தது. வஹ்ஸனும் குலுக்கன், மனிதர்கள குணத்துல குணங்கள்ல மனிதர்களுடைய குணங்களை விட அழகான குணமுள்ளவராக இருந்தார். வஸுஇல கான வஜ்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைஃப், பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் ஒரு இலங்கக்கூடிய வாளை போன்றதாக இருந்ததா?
சொன்னார்கள் ஹாலலா பல் மிஸ்லுல் கமர், சொன்னார்கள் அன்பு நபியுடைய முகம் வாளை போன்று இழங்கக்கூடியதா இருக்கவில்லை, அதைவிட சந்திரனை போன்று, சந்திரனுடைய பிரகாசத்தை போன்று இழங்கக்கூடியதா இருந்தது என்பதாக பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபியாமலை வச்சுக்கொண்டு கவிதையில படிப்பாங்க, சொல்லுவார்கள் லனா ஷம்சுன் வலியாஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைரு மின் ஷம்சி ஸமா தத்லு வஷம்சுன் நாசி தத்லு பாத ஃபஜர் வஷம்சி தத்லு பாதல் இஷா. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியில் போய் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வரவேற்பார்கள், கவிதைகளை கொண்டு வேர்க்கம் பண்ணக்கூடியதா இருந்தாங்க. சொன்னாங்க இந்த உலகத்துக்கு ஒரு சந்திரன், உலகத்துக்கு ஒரு சூரியன் இருக்கின்றன, எனக்கும் ஒரு சூரியன் இருக்கின்றன. ஆனா இந்த வானத்தில் கூடிய சூரியனை விட ஏண்ட சூரியன் சிறந்ததாக மேலானதாக இருக்குது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஃபஜ்ரு பின்னால, சுபஹுக்கு பின்னால உதயமாகின்றது. ஆனா என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால உதயமாகின்றார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எல்லோரும் புகழ்ந்தார்கள். நபியுடைய புகழுக்கு ஒரு வரையறை கிடையாது. இமாம் அவர்கள் கிதாபுல்லாஹ் அவர்களுடைய புகழை பற்றி எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி மதிப்புக்கும் கௌரவக்கும் உரிய சிறந்த நபியுடைய வாழ்க்கையை நாம் தவறிவிட்டோம். இன்றைக்கு என்னுடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம், அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய உருவாகிவிட்டார். கண்ணியமானவர்களே, யாருடைய கலாச்சாரத்தில் லலாலத்தீக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய முடியிலே கூட, முடி வெற்ற இஸ்ரேல கூட யூத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்னுடைய நிக்காவுடைய அமைப்பை பார்க்கும் போது அங்கேயும் யூத கிறிஸ்தவர்களை போன்று நம்முடைய நிக்கா பங்கன்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் மாற்றமாக நடக்குது. கண்ணியமானவர்களே, இதுல நலவிருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். முடிவோ நரகம். அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அழகிய முன்மாதிரி யாத வாழ்க்கையில இருக்குது, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில தான் இருக்கு. அவர்களை தான் ஃபாலோ பண்ணது. குர்ஆன் யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை பின்பற்றணும் என்பதை திட்ட தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லா, யார் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ, வல் யௌமல் ஆகிர், இறுதி நாளை நம்பி இருக்கிறார்களோ, கியாமம் ஒன்று ஏற்படும், மௌத் ஒன்று இருக்குது, அல்லாஹ் மௌத்து பின்னால் எழுப்பாட்டுவான், அஸ்லான வாழ்க்கை என்று நம்பி இருக்கிறார்களோ, வதக்கர் அல்லாஹ் கசீரா, மேலும் யாரு அல்லாஹ் அதிகம் ஞாபகப்படுத்தினார்களோ இப்படியானவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாலிபர்களே, திருந்துவோம், நம்முடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். எவ்வளவு காலம் உலகத்தில் இருப்போம் என்பது நமக்கு தெரியாது. மௌத்து வேகம் நாம் கண் முன்னால பார்க்கிறோம். எத்தனை பேர்கள் கதைத்து விட்டு போயினார்கள். அடுத்த சமயம் அவருடைய ஜனாசாவுடைய செய்தி காதை எத்துகின்றது. கண்ணியமானவர்களே, மௌத்து வேகம் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். வாழ்க்கையை சீராக்குவோம். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை உலகில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். சுன்னாக்களை பின்பற்றுவோம். கலாச்சாரங்களை விட்டு விடுவோம். கண்ணியமானவர்களே,
இப்படி ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போறான். ஆனா சொத்துபால சொல்ல நேரம் இடம் கொடுக்கதில்லை. கண்ணியமானவர்களே, அதனால அவர்களைத்தான், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, அவர்களை பின்பற்றினா விமோசனம் கிடைக்கும். ஒரு சுன்னத்துடைய பொறுமதி முழு உலகத்தை விட பொறுமதியானது. ஒரு சுன்னத் வெளிச்சமானது. கண்ணியமானவர்களே, சுன்னத்துல பரக்கத் இருக்குது. எம்முடைய வாழ்க்கையில் நாம் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்கள்